ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இதை அச்சு முறுக்குன்றது சொல்வீங்க? யாரெல்லாம் ரோஸ் குக்கின்னு சொல்வீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நான் அச்சு முறுக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ரோஸ் குக்கின்ற பேர்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு அதை நான் கேள்விப்படும்போது. ரோஸ் குக்கின்னு அது ஒரு வெரைட்டி ஐட்டம் போல் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது அது அச்சு முறுக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் முன்னாடிலாம் அந்த பண்டிகை டைமில் வந்து அச்சு முறுக்குலாம் ஒரு டப்பா நிறைய சுட்டு வைப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 2, 3 வாரத்துக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஸ்நாக்ஸாக அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் இந்த சூத்து முறுக்குலாம் இருக்குல்ல, அது எல்லாமே தான் சுடுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து காலத்துக்கு ஏற்பாப்புல எல்லாருமே மாறிடுறாங்கல்ல. இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், எதனா ஃபங்க்ஷன் பண்டிகைலாம் வந்துச்சுன்னா உடனே கடையில் வாங்கி நெய்பருக்கு எல்லாருக்கும் கொடுத்துறது, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே கடையில் வாங்கி கொடுத்துறது, கேக் ஐட்டம்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம இந்த கதைக்கு வருவோம்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. வீட்டில் சுடும்போது கொஞ்சம் நம்ம திக்காக அந்த மாவில் கொஞ்சம் திக்காக கரைச்சி சுடுவோம்ல, இது ரொம்ப தின்னாக இருந்துச்சு. ஆனால் சவுண்டு கேட்குது அவங்களுக்கு, நல்லா நறுக்கு முறுக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. என்ன பக்கத்தில் உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.